ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் யோகேஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நீட் பயாலஜியில் டிஷ்யூவோட ஆர்கனைசேஷன். நம்மளோட அனிமல் பாடி, நம்ம நிறைய அனிமல்ஸ் பற்றி படிச்சிருக்கோம், அனிமல் கிளாசிஃபிகேஷன் படிச்சிருக்கோம். அதில் நம்ம ஹியூமன்ஸ் நம்ம மெமாலியன் கேட்டகரியில் வருவோங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட ஹியூமன் பாடி நிறைய வேரியஸ் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டமால் மேடாயிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் சொல்லி நம்ம பாடி மல்டிபிள் ஆர்கன் சிஸ்டம்ஸால மேடாயிருக்கு. இந்த ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய மவுத்ல இருந்து, நம்மளுடைய பக்கல் கேவிட்டியில இருந்தே நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் போது அதுல டங் இருக்கு, டீத், ஈசோஃபேகஸ், நம்மளோட இன்டெஸ்டைன், அதில் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்மளுடைய முக்கியமாக நம்மளோட அந்த ஸ்டமக்கு, இது எல்லாமே இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு வேலையை செய்யும். சிலது பார்த்தீங்கன்னா சலைவாவை எக்ஸ்க்ரீட் பண்ணோம், சலைவாவை செக்ரீட் பண்ணோம், இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருந்தாலும் அப்படி தான். சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருந்தால் அதோடைய மெயின் ஆர்கனாக இருக்கிறது ஹார்ட், மயோஜெனிக் ஹார்ட், அண்ட் அதில் ஆர்ட்ரிஸ் இருக்குது, வெயின் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்படி இந்த மாதிரி வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்றா அக்யூமுலேட் ஆகி தான் ஹியூமன் பாடி இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் எதாவது மேடா இருக்குங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அந்த எப்படின்னா, நம்ம சுவாலஜியில் நம்ம எல்லாருமே தெளிவாக இப்போ படிச்சிருப்போம். சிங்கிள் செல் ஆர்கனிசம்ல இருந்து மல்டிபிள் செல் ஆர்கனிசம் வரைக்கும் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ஹியூமன்ஸான நாம ஒரு மல்டிபிள் செல் ஆர்கனிசம், நம்ம மல்டி செல் ஆர்கனிசம். ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியில் எக்கச்சக்கமான செல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ செல் தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனல் யூனிட்டாகவும் இருக்கு. இதில் பலவிதமான செல்ஸ் இருக்கு. ஸ்பெர்ம், ஓவம், டபிள்யூபிசி, ஆர்பிசின்னு சொல்லிட்டு ஹியூமன் பாடியில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டிஷ்யூன்னு சொல்கிறோம். A group of same types of cells are called as tissue. ஸோ ஒரு டிஷ்யூங்கிறது ஒரே மாதிரியா பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரியா வேலை செய்யக்கூடிய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து குரூப்பாக ஒன்றா சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி ஒரு ஒர்க்கை பண்ணும். அதை தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 10 பேரையும் நம்ம ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ஏ செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு டிஷ்யூல ஒரே மாதிரி கூடிய மல்டிபிள் செல்ஸ் சேர்ந்து இருக்கும். இதை தான் நம்ம டிஷ்யூன்னு சொல்றோம். அனிமல் பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட மெயின் ஆர்கன் என்னன்னா கிட்னியோட செல்ஸ் என்னன்னா நெஃப்ரான்ஸ். அதே மாதிரி நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா, நர்வஸ் சிஸ்டமோட மெயின் ஆர்கனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. அதோட செல்லாம் நம்ம எதை பார்க்குறோம்னா நியூரான்ஸ். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த டிஷ்யூவாக மாறுது. நிறைய டிஷ்யூஸ் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக மாறும். ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறும். ஃபைனலாக எல்லா ஆர்கன் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோல் அனிமல் பாடியாக மாறுது. இதுதான் டிஷ்யூவோட பேசிக். இந்த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவோம். ஏன்னா கிரீக்ல டிஷ்யூங்கிறதுக்கு ஹிஸ்டோன் அப்படிங்கிறது பேரு. ஸோ ஸ்டடி ஆஃப் டிஷ்யூவோட நேம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஷ்யூவா ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனா ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகி ஒரு ஹோல் ஹியூமன் பாடி ஆர் ஒரு அனிமல் பாடியா மாறுது. இப்போ செல்லுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நர்வ் செல், நம்ம நியூரான் சொல்லுவோம். நர்வ் செல்ல நிறைய நியூரான்ஸ் ஒன்னா சேரும்போது நியூரான் நெட், அதுதான் டிஷ்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரான் நெட்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆர்கன் பிரைன் ஒரு ஆர்கன், ஸ்பைனல் கார்டு ஒரு ஆர்கன். ஸ்பைனல் கார்டு நமக்கு பின்னாடி இருக்கும். இந்த பிரைனும் ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற ஒரு நர்வஸ் சிஸ்டம். 2 டைப் இருக்கு. ஒன்று சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு சேர்ந்தது. ஸோ இந்த சிஸ்டம் மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் ஒன்னா சேரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஹியூமன் பாடி ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். அனிமல் பாடி இம்பார்ட்டண்டாக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஹியூமன் பாடியை பற்றி. ஹியூமன் பாடி தான் உங்களுக்கு இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். 4 டைப் இருக்குது. அதோடைய நேம் மட்டும் மறந்துடாதீங்க. ஒன்று எபித்தீலியல் டிஷ்யூஸ். எபித்தீலியல் டிஷ்யூ ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, EPITHELIAL. எபித்தீலியல் டிஷ்யூங்கிறது எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டிஷ்யூ. இதான் நம்ம பாடியில் மேஜராக இருக்கக்கூடிய டிஷ்யூ. ரெண்டாவது பாருங்க கனெக்டிவ் டிஷ்யூ, CONNECTIVE, கனெக்டிவ் டிஷ்யூ. அடுத்து மஸ்குலர் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நியூரல் டிஷ்யூ, மேஜராக இந்த 4. இதில் எபித்தீலியல் டிஷ்யூங்கிறது நம்ம பாடியோட கவரிங், அதாவது ஸ்கின்னு, நம்மளோட சர்ஃபேஸ் பாடியை ஃபுல்லாக அதிகமாக கவர் பண்ணிக்கும். இன்னர் பாடியிலையும் இருக்கும்.
நம்மளோட இன்னர் பாடியிலையும் அதிகமாக இருக்கும், சர்ஃபேஸ் பாடியிலையும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா இதோடைய ரோலை, இதோட ஃபங்க்ஷனை கவரிங்னு சொல்லுவோம். கனெக்டிவ் டிஷ்யூ வந்து உங்களுக்கு இந்த நேம்லேயே தெரிஞ்சுக்கும், கனெக்ட் பண்ணும். கனெக்ட் ஆனது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் பிளட், ஹியூமன் பாடியில் கூடிய பிளட் வந்து ஒன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. சரிங்களா? இப்போ இந்த கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது அப்போ பாடி சப்போர்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் சப்போர்ட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூங்கிறது ஒன்று நம்ம பாடியில் கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ், ஸ்ட்ரைட்டட் மசில், அன்ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ், கார்டியாக் மசில், 3 டைப் மசில் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து மூவ்மெண்ட் அண்ட் மஸ்குலர் அந்த யூனிட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மஸ்குலர் டிஷ்யூ வந்து மூவ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக பார்க்குறது நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் அந்த நர்வ் நெட், அதாவது நியூரான்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடியதான் நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூ தான் நம்ம பாடியை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா பிரைன், நியூரல் டிஷ்யூலாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதா பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டு. நம்ம பாடியில் கூடிய எல்லா ஃபங்க்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பிரைனும் ஸ்பைனல் கார்டு தான், அதாவது சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதை பற்றி நம்ம வந்து நியூராலஜியில் படிக்கலாம். ஸோ இந்த 4 டிஷ்யூஸோடைய நேமிங் மறுபடியும் ஒரு சொல்கிறேன். எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. ரோல் பார்த்தீங்கன்னா கவரிங், எபிதீலியல் டிஷ்யூ வந்து கவர் பண்ணுது, கனெக்டிவ் டிஷ்யூ வந்து சப்போர்ட் பண்ணுது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி. மஸ்குலர் டிஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது, நியூரல் டிஷ்யூ வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ எபிதீலியல் டிஷ்யூ பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். எபிதீலியல் டிஷ்யூங்கிற நான் சொன்ன மாதிரி நம்ம பாடியோட கவரிங் நம்மளோட இன்னர் பாடியிலே இருக்கும், சர்ஃபேஸ் பாடியிலே இருக்கும். எபிதீலியல் டிஷ்யூ வந்து நம்ம 2 டைப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். நல்லா குடிச்சு 2 டைப். மேஜராக நம்ம டிஷ்யூ 4 டைப்பாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டோம்: எபிதீலியல், கனெக்டிவ், மஸ்குலர், நியூரல். இப்போ எபிதீலியல் டிஷ்யூ ஃபர்தராக வந்து நம்ம 2 வந்து நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ, இன்னொன்று காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ. அது என்ன சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட்? சிம்பிள் அப்படின்னா ஒரு லேயர் தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு செல்னு வச்சுக்கோங்க, இது இன்னொரு செல்லோடு ஜாயிண்டடாக இருக்கும், இது இன்னொரு செல்லோட ஜாயிண்டடாக இருக்கும். இப்படி வேரியஸ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆகுங்கிறது நான் சொன்னேன், அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் ஒரு சிங்கிள் லேயரா இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ, ஒரு சிங்கிள் லேயர் ஆச்சுன்னா. ஆனா அதுக்கு பதிலா மல்டிபிள், அதாவது மோர் தென் 1, அது 2ஆ இருக்கலாம், இல்லை 3ஆ இருக்கலாம், இல்லை 4ஆ இருக்கலாம், இல்லை இன்னும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர், இப்போ ஒரு லேயர்னா அதில் மல்டிபிள் செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் லேயராக சேர்ந்து அது ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா காம்பவுண்ட் எபிதீலியம்னு சொல்கிறோம். புரியுதா? இதான் டிஃப்ரென்ஸ். சிம்பிள் எபிதீலியல்ங்கிறது மல்டிபிள் செல்ஸ் ஒன்றா அக்யூமுலேட் ஆகி ஃபார்ம் ஆகும்போது சிங்கிள் லேயர் மட்டும் இருக்கும். காம்பவுண்ட் எபிதீலியல்ங்கிறது இந்த சிங்கிள் லேயருக்கு பதிலாக மோர் தென் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி அதோடைய நம்பர் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், அதோடைய லேயர் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூன்னு சொல்றோம். இதுதான் சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூக்கும் காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூக்கும் உள்ள டிஃபரெண்ட். மற்றபடி ரெண்டுத்துக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி என்னன்னா ரெண்டுமே எபிதீலியல் டிஷ்யூ, ரெண்டுமே எபிதீலியல் செல்ஸால தான் மேட் ஆகிருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூல ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ, கியூபாய்டல் எபிதீலியல் டிஷ்யூ, காலம்னர் எபிதீலியல் டிஷ்யூ, சிலியேட்டட் எபிதீலியல் டிஷ்யூ அண்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியல் டிஷ்யூ. நேம் மறுபடியும் சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ, கியூபாய்டல் எபிதீலியல் டிஷ்யூ, காலம்னர் எபிதீலியல் டிஷ்யூ, சிலியேட்டட் எபிதீலியல் டிஷ்யூ அண்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் எபிதீலியல் டிஷ்யூ. இப்போ இந்த சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூட டைப்ஸ் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ. ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூனா இது மேஜராக வந்து எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா அதிகமாக நான் வந்து இதை வந்து கிட்னியில் பார்க்கலாம். கிட்னிஸில் இதோட ரோல் என்னன்னா எக்ஸ்கிரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அதாவது கிட்னியை பற்றி நம்ம படிக்கும்போது பார்ப்போம். கிட்னி வந்து எப்படி, கிட்னியில் நெஃப்ரான் இருக்கும், நெஃப்ரானில் வந்து எப்படி வந்து யூரின் ஃபார்ம் ஆகுது, யூரின் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது, யூரினில் வந்து எக்ஸசிவான வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியேறும் போது அதை வந்து எப்படி மறுபடியும் நெஃப்ரான் வந்து ரீஅப்சார்ப் பண்ணுதுன்னா இந்த டிஷ்யூ மூலமாக, இந்த ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ தான் இந்த அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். அப்சார்ப்னா உறிஞ்சிக்கிறது, செக்ரீஷனை வெளியில அதை ரிலீஸ் பண்றது. இந்த ப்ராசஸை பண்றதுக்கு இந்த ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ தான் ரீசன். இந்த ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இதுவும் ஒரு சிம்பிள், நான் சொன்ன மாதிரி சிம்பிளா ஒரே ஒரு சிங்கிள் லேயர் தான் இருக்கும். அந்த சிங்கிள் லேயரை நிறைய செல்ஸ் ஒன்னோட ஒன்று அக்யூமுலேட் ஆயிரும். நீங்க பாத்தீங்கன்னா இதோட பார்டர்ஸ் வந்து பாருங்க, இதோட பார்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப்ல ஒரு இருக்காம சும்மா இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். ஒரு சும்மா இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல இதோட பார்டர்ஸ் இருக்கும். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் ஸ்குவாமஸ் எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரெண்டாவது நம்ம பாக்குறது கியூபாய்டல். கியூப்ங்கிற ஷேப் நமக்கு தெரியும், கியூபிக் ஷேப் எப்படி இருக்கும்.
2 ஸ்கொயர் வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கிறது தான் கியூப். இந்த கியூபாய்டல் டிஷ்யூல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கியூப் ஷேப்ல இருக்கும். இதுவும் ஒரு சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூ தான், சிங்கிள் லேயர் தான். இது அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளோட இதுவும் கிட்னில அதிகமா பார்க்கலாம். நம்மளோட செக்ரிட்டரி ஆர்கன்ஸ், அதாவது ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், இந்த மாதிரி செக்ரிட்டரி ஆர்கன்ஸ் அதிகமா இருக்கும். இதோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் தான். மெயின் ரோல் வந்து செக்ரீஷன். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா காலம்னர் டிஷ்யூ. காலம்னருங்கிற நேம்லேயே நமக்கு தெரியும், இது பார்க்கறதுக்கு காலம் ஷேப்ல இருக்கும், காலம். ஓகேவா? இந்த காலம்னர் டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் சிங்கிள் தான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. இந்த ரெண்டுத்துக்குமே என்னன்னா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலம் ஷேப்ல தான் இருக்கும். ரெண்டுமே சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூ தான். பட் இதுல நியூக்ளியஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேரா ஈவனா ஒரே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு செல்ல நியூக்ளியஸ் மேல இருந்துச்சுன்னா ஒரு இதுல கொஞ்சம் கீழே இருக்கும், இன்னொரு செல்ல இன்னும் கீழே இருக்கும். இப்போ இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காம்பவுண்ட் எபித்தீலியல் டிஷ்யூ மாதிரி இருக்கும். அதாவது நிறைய மல்டிபிள் லேயர்ஸால ஆன டிஷ்யூ மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஆக்சுவலா உண்மையில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிங்கிள் லேயர்ஸ் எல்லாம் டிஷ்யூ தான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு டிஷ்யூன்னு சொல்றோம். இதுக்கும், அதாவது காலம்னர் டிஷ்யூக்கும் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு டிஷ்யூக்கும் டிஃபரெண்ட் என்னன்னா, இங்க நியூக்ளியஸ் எல்லாம் ஒரே சேமா ஒரு ஈவனா ஒரே மாதிரி இருக்கும். இங்க நியூக்ளியஸோட பிரசன்ஸ் வந்து அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, மேலே கீழேமா அன்ஈவனா இருக்கும். இந்த மாதிரி இது ஃபேக்கான ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கிறதுனால இது நம்ம சூடோன்னு சொல்றோம். சூடோ மீன்ஸ் ஃபேக்னு அர்த்தம். சூடோனா ஃபேக். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூ எங்க மேஜரா பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ல, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அதிகமா இருக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இதுங்களோட ரோல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட் பார்ட்டிகிள்ஸையும் நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸையும் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஃபைனலா நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 5வது சிலியேட்டட் எபித்தீலியல் டிஷ்யூ. சிலியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம முன்னாடி பாட்னில எல்லாம் படிச்சிருப்போம். சிலியானா என்ன, ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிலியான்னு சொல்லுவோம். இந்த சிலியேட்டட் சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூ இருக்குல்ல, இந்த காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூலேயே சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலியாஸ் அதோடைய சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இப்படி சிலியா பிரசன்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் 5th டைப் சிலியேட்டட் எபித்தீலியல் டிஷ்யூ. இதுவுமே அதிகமாக பார்த்தோம்னா நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ல தான் இருக்கும். இதோடைய ரோல் நான் சொன்ன மாதிரி ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை மூவ் பண்ணி, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸை மூவ் பண்ணி விடுற வேலை எங்கன்னு போகணும், ரெசிபிரேட்டரி ட்ராக்ல இதுங்க பண்ணோம். இதுங்க வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து உள்ள பாடிக்குள்ள வராம அதை வந்து தடுத்து நிறுத்துற வேலையை இதுங்க அதிகமா பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சிலியேட்டட் எபித்தீலியல் டிஷ்யூவோட ரோல். இப்போ இந்த சிம்பிள் எபித்தீலியல் டிஷ்யூட 5 டைப்ஸ் பார்த்தோம். இதுலயே நம்ம பார்த்தோம்னா நம்ம கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க யாருன்னா, சம் ஆஃப் த கியூபாய்டல் அண்ட் காலம்னர் செல்ஸ் கெட் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ஆர் செல்டு கால் கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூ. அதாவது நம்ம ஆல்ரெடி காலம்னர் எபித்தீலியம் பார்த்தோம் அண்ட் கியூபாய்டல் எபித்தீலியம் பார்த்தோம். இதுங்க வந்து ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். எப்படின்னா, சில செக்ரீஷன்ஸை வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதுங்களுக்கு இருக்கும். செக்ரீஷன்னா என்னன்னா, இப்போ நம்மளோட வாயில வந்து சலைவா வந்து செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி நம்மளோட பாடியில வந்து நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. பிட்யூட்டரி ஹார்மோன், நம்மளோட தைராய்டு ஹார்மோன் சொல்லி நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், அட்ரினல், இப்படி நிறைய ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய வேரியஸ் என்சைம்ஸும் வந்து செக்ரீட் ஆகுது. நம்ம பாடியில நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் என்சைம்ஸ் வந்து நம்மளோட மவுத்ல இருந்து நம்மளோட பாடியில நிறைய இடத்துல என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த செக்ரீஷன், இதெல்லாம் நம்ம செக்ரீஷன் சொல்லுவோம். எப்படி நமக்கு ஒரு ஸ்வெட் வந்து செக்ரீட் ஆகுது, அதே மாதிரி இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம பாடியோட ஒவ்வொரு பார்ட்லயும் செக்ரீட் ஆகுது. இதை தான் செக்ரீஷன் சொல்றோம். இந்த செக்ரீஷனை செக்ரீட் பண்றதுக்கு, சுரக்கிறதுக்கு தேவையான செல்ஸ் டிஷ்யூஸ் தான் வந்து கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூன்னு சொல்றோம். அதுல 2 தான். ஒன்னு வந்து காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூ, இன்னொன்று வந்து கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. அப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கறான், எந்த எபித்தீலியல் டிஷ்யூலாம் வந்து கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூ டைப்னு கேட்டா, காலம்னர் எபித்தீலியல் டிஷ்யூ அண்ட் கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம்னர் அண்ட் கியூபாய்டல், இந்த 2 தான் கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ்டா இதுக்குன்னே வந்து அதுங்க வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த கிளாண்டுலர் எபித்தீலியல் டிஷ்யூ வந்து என்னென்ன கிளாண்டுல பிரசன்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, எண்டோகிரைன்லயும் எக்ஸோகிரைன்ல இருக்கும். அது என்ன எண்டோகிரைன் அண்ட் எக்ஸோகிரைன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு இந்த சாப்டர்ல வராது. இது நமக்கு வந்து எண்டோகிரைனாலஜி எல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. எண்டோகிரைன் அண்ட் எக்ஸோகிரைனுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ சில செக்ரீஷன், நம்ம ஆல்ரெடி செக்ரீஷன் பார்த்தோம். என்னெல்லாம் என்சைம் ஒரு செக்ரீஷன், சலைவா ஒரு செக்ரீஷன், ஹார்மோன்ஸ் ஒரு செக்ரீஷன். இதுல செக்ரீட் ஆகிற இடத்துல இருந்து அதுங்க போய் ரீச் ஆகக்கூடிய இடம், 2த்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். செக்ரீட் ஆகிற இடம் ஒன்றா இருக்கும், அதுக்கு ரீச் ஆகிற இடம் ஒன்றா இருக்கும். செக்ரீட் ஆகிற இடத்துல இருந்து
இதுதான் வந்து சைட் ஆஃப் செக்ரீஷன் வச்சுக்கோங்க. இது வந்து டார்கெட் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஸ்பெசிஃபிக் பேத் அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஒரு குறிப்பிட்ட பேத் வழியா அதுங்க வந்து போச்சு அப்படின்னா அந்த செக்ரீஷன்ஸ், அந்த கிளாண்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸோகிரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸோகிரைன் கிளாண்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, சலைவா அண்ட் என்சைம்ஸ். ஓகேவா? ஸோ இதுங்க வந்து செக்ரீட் ஆகிறது ஒரு இடமா இருக்கும், போய் ரீச் ஆகிறது வந்து ஒரு இடமா இருக்கும். அதுங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டக்ட் பண்ணி, அதாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு டக்ட் ஹெல்ப் பண்ணும். இது இந்த மாதிரி அது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆர்கனை நம்ம என்ன சொல்லுவோம்னா டக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டக்ட் வழியா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கும். அந்த கிளாண்டை தான் நம்ம எக்ஸோகிரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இங்கேயும் இந்த கிளாண்டுலர் எபிதீலியம் டிஷ்யூ, காலம்னர் கிளாண்டுலர் எபிதீலியம் டிஷ்யூ அண்ட் நம்மளோட கியூபாய்டல் கிளாண்டுலர் எபிதீலியல் டிஷ்யூ ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அப்போ எண்டோகிரைன்னா என்னன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து எண்டோகிரைன் கிளாண்டு. ஓகேவா? இந்த எண்டோகிரைன் எப்படின்னா செக்ரீட் ஆகிறது ஒரு இடமா இருக்கும், அதோடைய டார்கெட் ஏரியா ஒரு இடமா இருக்கும். பட் இதே மாதிரி ஸ்பெசிபிக் பேத் டக்ட் இதுங்களுக்கு இருக்காதுங்க. அந்த ஸ்பெசிபிக் பேத் டக்ட் இருக்காது. அப்போ டக்ட் இல்லாதனால இதுங்களா டக்ட்லெஸ் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி இந்த செக்ரீஷன் வந்து அதோட டார்கெட் ஏரியாவை அச்சீவ் பண்ணணும்னா, செக்ரீஷன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிடை ரீச் ஆகி அங்கேருந்து பிளட் சர்க்குலேஷன் மூலமா, பிளட் நமக்கு தெரியல எல்லா இடத்துக்கும் சுற்றி போகணும், அந்த பிளட் சர்க்குலேஷன் மூலமா இந்த இடத்த ரீச் பண்ணோம். இப்படி வந்து பிளட் மூலமா நடக்கிறதுனால இதை நம்ம எண்டோகிரைன் சொல்றோம். எண்டோகிரைனுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி எல்லா டைப் ஹார்மோன்ஸ், கிட்டத்தட்ட 55 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் இது வரைக்கும் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட்ல பாத்தீங்கன்னா, எக்ஸோகிரைனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? சலைவா அண்ட் என்சைம். இதுலயே நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாண்ட் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார், இன்னொன்று மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் பாருங்க, கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலர் செல்ஸ். இதே மல்டி செல்லுலார் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ். இது ரெண்டுத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐசோலேட்டட் அதாவது யூனிசெல்லுலார் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால்ங்கிறது நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இங்கே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய காப்லெட் செல் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். goblet cells. So unicellular கிளாண்டுலர் செல்லுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால்ல பிரசன்ட் ஆகக்கூடிய காப்லெட் செல். மறந்துடாதீங்க, இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் அதிகம். மல்டி செல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஆல்வியோலியில் இருக்கக்கூடிய செல்ஸ். இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் மறுபடியும் நான் ஒரு சொல்றேன், கிளாண்டுலர் எபிதீலியம் டிஷ்யூங்கிறது சிம்பிள் எபிதீலியம் டிஷ்யூல இருக்கிற கியூபாய்டல் எபிதீலியல் டிஷ்யூவாவோ இல்லை காலம்னர் எபிதீலியல் டிஷ்யூ, இந்த ரெண்டுத்துக்குமே வந்து சில செல்ஸுக்கு டிஷ்யூஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டா செக்ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். செக்ரீட்னா ஏதாச்சும் கெமிக்கலை செக்ரீட் பண்றது, என்சைம், சலைவா ஆர் ஹார்மோன்ஸ். இப்போ இதை வந்து செக்ரீட் பண்ணி இது செக்ரீஷன்ல நமக்கு 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து டக்ட்லெஸ் ஹார்மோன் செக்ரீஷன், ஒன்று டக்டட் செக்ரீஷன். இந்த டக்ட்லெஸ் செக்ரீஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோகிரைன், டக்ட் இருக்கிறத எக்ஸோகிரைன் சொல்லுவோம். எக்ஸோகிரைன் வந்து யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்னு சொல்லுவோம். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட அலிமெண்ட்ரி கெனால்ல கூடிய காப்லெட் செல், மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆலிவோலி செல் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கு. இதுதான் வந்து கிளாண்டுலர் எபிதீலியல் டிஷ்யூ. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபைனலா பார்க்க போறது என்னன்னா காம்பவுண்ட் எபிதீலியம் டிஷ்யூ. சிம்பிள் எபிதீலியம் டிஷ்யூக்கும் காம்பவுண்ட் எபிதீலியம் டிஷ்யூக்கான டிஃபரன்ஸ் நான் மறுபடியும் சொல்றேன். சிங்கிள் லேயர்ல ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அது சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ. சிங்கிள் லேயர் மட்டும் ஒரு டிஷ்யூவா இருந்தா அந்த சிங்கிள் லேயர்ல நிறைய செல் இருக்கும். இப்போ இந்த மோர் தென் சிங்கிள் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அது எவ்வளவு வேணா 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், இல்ல 10 இருக்கலாம், இல்ல 10 மோர் தென் 10 இருக்கலாம். அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட் எபிதீலியம். காம்பவுண்ட்னால நிறைய ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட் எபிதீலியம் டிஷ்யூடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். செக்ரீட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும், அது ஒரு சப்போர்ட் பண்ணும், இப்படி நிறைய பார்த்தோம். அப்சர்வ் பண்ணும், ரீஅப்சர்வ் பண்ணும். உடம்புல நிறைய பார்ட்ல அதுதான் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷனே அதுதான் பண்ணி கொடுக்கும் நம்ம பாடியில. அதுதான் வந்து சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ. ஆனா காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பெரிய ஒர்க் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல அதுக்கு ரோலே கிடையாது. அப்போ காம்பவுண்ட் எபிதீலியம் வந்து செக்ரீஷன்ல இன்வால்வ் ஆகுதா இல்லை அப்சார்ப்ஷன்ல இன்வால்வ் ஆகுதான்னு கேட்டா கிடையாது. அப்போ அதோடைய ரோல் தான் என்னன்னு பார்த்தோம்னா அதோடைய ரோல் வந்து நம்ம பாடியில நிறைய கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் நம்ம பாடிக்குள்ள வரும். இப்போ நம்ம வந்து அதிகமா வந்து டென்ஷன் ஆகும்போதோ இல்லை அதிகமா வந்து நம்ம வருத்தப்படும் போதோ அசிட்டைல் கோலைன்கிற கெமிக்கலுடைய செக்ரீஷன் அதிகமா இருக்கும். ஸோ அதோடைய அந்த அசிட்டைல் கோலைன் அதிகமாகும் போது
சில நேரம் பார்த்தோம்னா டோபமைன் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா அட்ரினலின் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏதாவது ஒரு ஹார்மோனோ ஏதாவது ஒரு கெமிக்கலோ நம்ம பாடியில் அதிகமாகும் போது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி நிறைய நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் கொடுக்கும்போது, நிறைய ப்ரெஷர் கொடுக்கும்போது மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபிசிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூட மெயின் ஃபங்க்ஷனே கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் டிஷ்யூ ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான். ஓகேவா? ஆனா எது அதோடைய ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து அதோட ரோல் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அதோட ரோல் என்னன்னா கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து பாடியை ப்ரொடெக்ட் பண்றது தான் இதுங்களோட மெயினான ரோல். 2 ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் எபிதீலியமோட மெயின் ஃபங்க்ஷன். சரி, காம்பவுண்ட் எபிதீலியம்ல வந்து மெயினாக என்னென்ன டைப்லான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். ஓகேவா? இதுதான் அதோடைய 2 டைப்பு. இந்த ஸ்ட்ராட்டிஃபைட்லையும் கியூபாய்டல் ஸ்ட்ராட்டிஃபைட் இருக்கு, காலம்னர் ஸ்ட்ராட்டிஃபைட் இருக்கு, ஸ்குவாமஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் இருக்கு. இதுதான் வந்து கம்ப்ளீட் காம்பவுண்ட் எபிதீலியல் டிஷ்யூ. ஸோ நம்ம எபிதீலியல் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஷ்யூன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ 4 டைப் பார்த்தோம். இதுல வந்து நம்ம ரொம்ப டீப்பா பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் டிஷ்யூங்கிறது எபிதீலியல் செல்லால மேட் ஆகிருக்கும். எபிதீலியல் டிஷ்யூல சிம்பிள் காம்பவுண்ட், சிம்பிள்னா சிங்கிள் லேயர், காம்பவுண்ட்னா மோர் தென் 1 லேயர். சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூல வந்து பார்த்தோம்னா ஸ்குவாமஸ் epithelial tissue, cuboidal epithelial tissue, columnar epithelial tissue, ciliated epithelial tissue and pseudo stratified epithelial tissue. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீஷன், அப்சார்ப்ஷன், ப்ரொடெக்ஷன் சொல்லி மல்டிபிள் ரோல் இதுங்களுக்கு இருந்துச்சு. இது காம்பவுண்ட் epithelial டிஷ்யூங்கிறது மோர் தென் 1 லேயர். இதோடைய மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஹியூமன் பாடியை ப்ரொடெக்ட் பண்றது. ஆனா இதுங்க செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. இதுல வந்து 2 டைப் பார்த்தோம், ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். ஸ்ட்ராட்டிஃபைட்லயே வந்து ஸ்குவாமஸ் இருக்கு, கியூபாய்டல் இருக்கு அண்ட் காலம்னர் இருக்கு. இதோடு நமக்கு எபிதீலியல் டிஷ்யூங்கிற டாபிக் வந்து கம்ப்ளீட்டா முடியுது. அப்புறம் நம்ம பார்க்க போறது செல் ஜங்ஷன். நம்ம வந்து டிஷ்யூவை பத்தி படிக்கும்போது எப்பவுமே செல் ஜங்ஷன்னா என்னன்னு படிக்கிறோம். நமக்கு வந்து ஜங்ஷன்ங்கிற வேர்டு நம்ம எங்க அதிகமாக கேள்விப்படுறோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அதை ஜங்ஷன் சொல்லணும்னா நிறைய இடத்துல இருந்து வரக்கூடிய ட்ரெயின் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணா அது நம்ம ஜங்ஷன் சொல்றோம். அதே மாதிரி தான் வேற வேற செல்ஸ் எல்லாம் ஒன்னா எப்படி ஜாயின் ஆகுது. டிஷ்யூங்கும் போது நம்ம சொன்னோம் இது ஒரு செல், இது இன்னொரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஒவ்வொரு செல்லும் இன்னொன்னோடு எப்படி கனெக்ட் ஆகுது. அப்போ ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது, அது ஒரு ஜங்ஷன். அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா இதுல ஒரு 3 டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் இருக்கு. இதுங்க தான் அந்த செல்ஸை ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த செல் ஜங்ஷன்ஸ் பத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் செல் ஜங்ஷன் பாருங்க, டைட் ஜங்ஷன். டைட் ஜங்ஷனுடைய ரோல் என்னன்னா, இப்போ செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிங்கிள் செல் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கை காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இப்படி மல்டிபிள் இது இருக்குமா. சைட்டோபிளாசம்ங்கிறது அதிகமாக பார்த்தோம்னா H2O, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே செல்லுக்கு தேவையானது. இந்த செல்லுக்கு தேவையானது செல்லை விட்டு வெளியில போகாம செல்லுடைய அவுட்டர் ஏரியாவை வந்து டைட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஜங்ஷனுக்கு பேர் தான் டைட் ஜங்ஷன். ஸோ செல்லுக்குள்ள இருக்கிறது வெளியில ரிலீஸ் ஆகக்கூடாது, லீக் ஆகிடக்கூடாது, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜங்ஷன் மாதிரி டைட் ஜங்ஷன். அதரிங் ஜங்ஷன்னா என்னன்னா ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் பக்கத்துல நெருக்கமா இருந்தாதான் அதுங்களால என்ன பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். செல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ செல் டு செல் கம்யூனிகேட் ஆகிறது, செல்லோட செல் ஜாயின் ஆனாதான் நம்ம டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், அப்படிதானே. ஸோ இந்த கம்யூனிகேஷன் அண்ட் செல்ஃப் டிஷ்யூ ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா செல்ஸுக்கு இடையில ஒரு பாண்ட் கிரியேட் ஆகணும். அதை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த அதரிங் ஜங்ஷன். ஸோ அப்போ கேப் ஜங்ஷன் என்னன்னா, இப்போ 2 செல்ஸ் பக்கத்துல இருக்கு, ரெண்டுமே வந்து ஒரு பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அப்போ ஒரு செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது அதுல நியூட்ரிஷன் வந்து கம்மியா இருக்கு, இல்ல வாட்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த செல் வந்து இது கிட்டக்கூடிய நியூட்ரியன்ட்டையோ இல்ல வாட்டரையோ இதுக்கு கொடுக்கும். அப்போ கேப் ஜங்ஷன் வழியா அது கொடுக்கும். கேப் ஜங்ஷன்ங்கிறது ஷேர் பண்றதுக்காக, டைட் ஜங்ஷன்ங்கிறது ரிலீஸ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கிறதுக்காக, அதரிங் ஜங்ஷன்ங்கிறது பக்கத்துல ஒட்டி அட்டாச் ஆகிறதுக்காக, கேப் ஜங்ஷன்ங்கிறது அவங்க கிட்ட என்னென்ன இருக்கோ அதை பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ஸுக்கு ஷேர் பண்றது. இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன்: டைட் ஜங்ஷன், அதரிங் ஜங்ஷன் அண்ட் கேப் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன் மறுபடியும் டைட் ஜங்ஷன்ங்கிறது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய செல் இன்டர்னல் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில லீக் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது, லீக்கேஜ் எதுவும் ஆகாம. அதரிங் ஜங்ஷன்ஸ்ங்கிறது பக்கத்துல கூடிய செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி ஒன்னோட ஒன்று பாண்ட் ஆகுறது. கேப் ஜங்ஷன்ங்கிறது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட் மெட்டீரியல்ஸை வந்து பக்கத்துல கூடிய செல்லுக்கு எப்போ நீடு இருக்கோ அப்போ ஷேர் பண்றது. இதுதான் இந்த ஜங்ஷன்ஸோட ரோல். இப்போ கம்ப்ளீட்டா இது வரைக்கும் நம்ம
வந்து எபித்தீலியல் டிஷ்யூஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூடைய மெயின் ஃபங்க்ஷனே சப்போர்ட். ஏன்னா நம்ம பாடியை எல்லாரையும் கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்றது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான். கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம மேஜரா வந்து 3 டைப்பா வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, செகண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. இந்த 3 கனெக்டிவ் டிஷ்யூக்குமே வந்து என்ன மேஜராக தேவைப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து அதிக அளவு பார்த்தோம்னா கெரட்டின் தேவைப்படுது. இந்த டிஷ்யூவில் வந்து செல்ஸ் இருக்கும், அந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கெரட்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொலாஜன் இஸ் ப்ரோட்டீன். கெரட்டின் அண்ட் கொலாஜன் ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன். இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ல அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது நம்மளுடைய லங்ஸ்ல இந்த டிஷ்யூ நம்ம அதிகமாக பார்க்கலாம். இதோட ரோல் என்ன அப்படின்னா ஏர் சாக்ஸ். நம்ம லங்ஸ் எடுத்துக்கோன்னா கடைசியில் ஆல்வியோலிங்கிற ஏர் சாக்ஸ்ல வந்து எண்ட் ஆகும். அது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பற்றி படிக்கும்போது பார்க்கலாம். புக் லங்ஸ் இருக்கும், 2 லங்ஸ், அதில் நிறைய பிராக்கியோல்ஸ் இருக்கும். பிராக்கியோல்ஸ் வந்து ஃபைனலாக எண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு பேருந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்வியோலர்னு சொல்லுவோம். அந்த ஆல்வியோலரை வந்து இன்னொரு நேம்னா ஏர் சாக். இந்த ஏர் சாக்ல வந்து ஏரை ஸ்டோர் பண்ணி ஏரை அப்சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்க்கு பேர் தான் ஏரியோலர் டிஷ்யூ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிஷ்யூ. ரெண்டாவது பாருங்க அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா பெனத் ஸ்கின்னோட அண்டர்ல வந்து பாடியை டோட்டலா கவர் பண்ணிக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூவே யாரும் பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ தான். புரியுதா? ஏன் வந்து இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லணும் தெரியுதா? ஹோல் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடியது அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூ வந்து இதோட ரோல் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருக்குன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அடியில் டெபாசிட் ஆகும். எங்கே டெபாசிட் ஆகும்னா அடிப்போஸ் டிஷ்யூல தான் வந்து டெபாசிட் ஆகும். அடிப்போஸ் டிஷ்யூல இது எப்படி டெபாசிட் ஆகும்னா, அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஒரு ஸ்டார்